ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன், ஆனந்தி எல்லாரும் அந்த எக்ஸ்போக்காக இப்போ வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நினச்சி இப்போ ஆனந்தி ரொம்பவுமே சந்தோஷமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னாக்கா, குமரன் வந்து ஆனந்தி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இன்றைக்கான எபிசோட்டும் பார்த்தோம்னா அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் கொண்டு போனாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஆனந்தி அந்த விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க இருக்க அந்த பில்டிங்கில் மாடியில் இருக்கிறாங்க. இப்போ குமரன் பக்கத்தில் போய் பேச போனதுமே, சரி நீங்கள் ஏதோ விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தா குமரன்ட்ட வந்து ஆனந்தி நல்லா சந்தோஷமா ஜாலியாக பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்பி பேச முடியல. திடீர்னு பார்த்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ குமரன் டக்குன்னு யோசிச்சுட்டு, ஐயோ இந்த நேரத்தில் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அமைதியாக இருந்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பாட்டி வந்து ஒரு புடவை தெரியாமல் எடுத்து அவங்களோட பேக்கில் வச்சிடறாங்க. இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப லென்த்தியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு லென்த்தியாக இந்த ஸ்டோரியை வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்க அந்த புடவை எடுக்கிறதெல்லாம் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து புடவை வெளியில் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த பாட்டி வந்து இல்லை முடியாது, நான் வந்து யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படியா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் கடைசியில் அவங்க பேக்கை செக் பண்ணால் ஒரு புடவை இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த பாட்டி அதுக்கப்புறம் எமோஷனலாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சங்கத்தில் இருக்க ஆளுங்கள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து வளைகாப்பு, நான் வந்து ரொம்ப ஏழையான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி பார்த்தா கழுத்தில் காதிலெலாம் நிறையா நகை போட்டிருக்காங்க. கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். எனக்கு அப்படி தான் புரிஞ்சிச்சு. அது என்னங்கிறது அப்புறம் அது கவரிங்காக கூட இருக்கலாம் இல்லையா, அதனால் யாரை பற்றியும் டக்குன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் வந்து இப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து உங்கள் பர்ஸில் எவ்வளோ தான் பணம் இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சோண்டு பணம் எடுத்து காட்டுறாங்க. அதுலேருந்து ஒரு ரூபா பணம் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ குமரன் வந்து இது வந்து தங்கச்சிக்கு அந்த அண்ணனோட சீராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த பாட்டி ரொம்ப எமோஷனலாக இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ கோட்டிக்கிட்ட சொல்லி பார்சல் பண்ணி கொடுக்க சொல்லிடுறாங்களா. ஆனால் இதெல்லாம் வந்து ஆனந்தி கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆண்கள் வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வீராவை கம்பேர் பண்ணி தானே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று அவர் மனசு எப்படி, அவர் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்ததுமே ஆனந்தி வந்து குமரன் வந்து பாராட்டுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் வந்து பிஸியாக இருக்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தனால எடுக்கல. இப்போ கோட்டி ஃபோன் அடிச்சதுமே இப்போ கோட்டிக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே கடையில் தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த பக்கெட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கோட்டிக்கும் சந்தோஷம் தான். அந்த பக்கெட்டு பார்த்தோம்னா ஆனந்தி, அதாவது குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ரொம்ப, அகிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அகிலா தான் ஃபோன் பண்ணுறாங்க. சாரி மாற்றி சொல்லிட்டேன், அடிக்கடி பேர் வேறு மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் அந்த பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அகிலாவோட கையில் இருந்து இன்பா வந்து ஃபோனை வாங்கி பார்த்துடுறாங்க. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போல இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அகிலா இந்த இன்பாக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டி அமுச்சு விட்டுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் ஏற்கனவே இவங்க கடையில் அந்த பொம்மை மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக ரவுடிங்கெலாம் வந்து கலாட்டா பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து ஆனந்தியை காப்பாற்றுறாங்க. அப்படி தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீன் இருக்குது. மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தி வந்து குமரனோட மனசை பற்றியும் அவரோட கேரக்டரை பற்றியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனந்தியே வந்து இப்போ குமரன்ட்ட வந்து அவங்களோட காதலை சொல்ல போகிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்க போது. நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும் பூங்காற்று திரும்புமா கதையை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டோரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது கண்டினியூவாக நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.